காயின்ஸ் கலெக்ஷன் எல்லாமே எங்கள் மாமனாருடையது. குப்தர் காலத்து நாணயத்திலேருந்து ராஜபட்ட நாணயத்திலேருந்து நிறைய கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காரு. ஆசையாக சேர்த்திட்டு இருக்காரு. 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு பொருள்களெல்லாம் வச்சிருக்காரு. ரேடியோங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இம்போர்ட் எடுத்தாங்க. சேனியோ ரொம்ப காலமாக வச்சுருக்காருங்க. ஆனால் இன்னும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க. இது வந்து ரெக்கார்டிங் நல்லா ஆகுங்க. சைக்கிள் லைட்டுங்க. மண்ணெண்ணையும் தேங்காய் கலந்து ஊற்றினா அது கறி கட்டாமல் எரியும். அதாவது எண்ணெய் ஊற்றிக்கிறதுங்க. சீமெண்ணையும் தேங்காயும் கலந்து ஊற்றிட்டாங்க, கறி கட்டாதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் இருக்கு. அதாவது சீமெண்ணில் எரிய விளக்குங்க, அந்த காலத்து விளக்கு. சாராட்டு வண்டிக்கு வர்ற லைட்டுக்குது. இதான் அப்படி தாங்க மண்ணெண்ணெய் ஊற்றினே எரியும். தில்லானம் மோனம்பாலில் வந்துங்க சாராட்டு வண்டி வரும். நீங்கள் அந்த படத்தில் கூட இந்த லைட்டு பார்க்கலாம். இதில் 10 வச்சுங்க. ஓடிக்க வெட்டி எவ்வளோ காற்று வந்தாலும் அடையா இருக்கு. பாக்கு வெட்டிங்க, மன்னர் காலத்துக்கு பாக்கு வெட்டி. அதாவது சிவன் பார்வதி. இது வந்து கத்திங்க, பிளேடு. பாக்கு சிவனை வச்சு வேற ஆங்கில யோசிச்சு பாருங்க எப்படி அந்த காலத்துல. அதாவது இதெல்லாம் சகஜங்க. அதாவது நாம் கொச்சையா சொன்னா இது கலை நயத்தோடு எடுத்தா அது வேற. பாக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு லாக் பண்ணிக்கலாம். பேபி லைட்டுன்னு பேருங்குதுக்கு. சீமெண்ணெய் ஊற்றிங்க, கேஸ் பம்பிங் பண்ணால் ஸ்பிரிட் ஊற்றி பார்த்து வச்சு போய் எரியற கண்டிஷன் தாங்க. பின்னெல்லாம் போயிடுச்சுங்க. செகண்டாக வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த மார்க்கோனி செட்டெல்லாம் வந்துச்சுங்களா, இப்படி திறந்து அந்த ரேடியோவை ஆன் பண்ணி விட்டு போட்டு கேட்டு மூடி வச்சுருவாங்க. பம்பு ஸ்டவ்வு சிம்பிளாக எரியும். சின்ன பாத்திரம் வச்சு தண்ணி சூடு பிடிக்கலாம். இது ஒரு சிமிலி விளக்கு. இது வெளிநாட்டு லைட் தாங்க, இந்தியா லைட் லைக்கு. எண்ணெய் ஊற்றி இப்போ எரியும்.